இந்த காணொளியில் நாங்கள் என்ன சிந்திக்க போகிறோம் என்றால், தெய்வம் தன்னுடைய பக்தனை எப்பொழுதுமே கைவிடாமல் தாங்குகின்றாரா? அந்த ஒரு சிந்தனை தான். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, தெய்வம் நம்மளை எப்பொழுதுமே தாங்குகின்றது. அதுவும் குறிப்பாக துன்பமான நேரங்களில் தெய்வம் எங்களை தன்னுடைய உள்ள கரத்தில் வைத்து தாங்குகின்றது அப்படி என்று சொல்லி பல பேர் தங்களுடைய அனுபவங்களை சொல்லியிருப்பாங்க. அந்த அனுபவம் எங்கள் சிலருக்கு இருக்கலாம், அல்லது எங்கள் சிலருக்கு இல்லாமலும் இருக்கலாம். இந்த உலகத்தை நம்ம பார்க்குற பொழுது உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கின்றாங்க. அதுலேயும் எப்பொழுதுமே நாம் எங்களுடைய சிந்தனையில் வைத்து கொள்ள வேண்டியது, கடவுளுக்கென்று சொல்லி கடவுளுக்கு பிரமாணிக்கமாக வாழுகிற மக்கள் இருக்கின்றார்கள். அதே போல் கடவுளுக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்கின்ற கடவுளை வெறுக்கின்ற மக்களும் இருக்கின்றார்கள். இந்த சிந்தனை, கடவுளை நேசிக்கின்ற மக்கள் அல்லது கடவுளை நேசிக்கின்ற ஒரு பக்தன் அவனுக்குரியது. கடவுளை நேசிக்கின்ற ஒரு பக்தனை அந்த கடவுள் எப்பொழுதும் குறிப்பாக துன்பத்தில் தாங்குகின்றாரா என்ற கேள்வி, அதற்குரிய சிந்தனை ஆண்டாண்டு காலமாக மனித இனம் தோன்றிய காலம் தொடங்கி எல்லா மதங்களும் சொல்லுவது, கடவுள் தன் பக்தனை ஒருபொழுதுமே கைவிட்டது கிடையாது. தன்னை நம்பிய பக்தனை அவர் எப்பொழுதுமே காப்பாற்றி வந்திருக்கின்றார். இந்த உலக வாழ்வுக்கு தேவையானதை கொடுத்து வந்திருக்கின்றார். எப்பொழுதும் ஒரு பக்தன் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டிய விஷயம், தெய்வம் பக்தனுக்கு அளவுக்கு அதிகமாக கொடுப்பது கிடையாது, தேவைக்கு அதிகமாகவும் கொடுப்பது கிடையாது. தேவை இல்லாமல் ஒரு பக்தனுக்கு எதுவும் கிடைப்பதில்லை. அவனுடைய வாழ்க்கையில் அவசியம் தேவை என்றால் மட்டும் தெய்வம் கொடுக்கின்றது. இது ஒரு பக்தன் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஒரு பக்தன் தெய்வத்தை விட்டு தூர விலகி போய் விடுவான் என்று தெய்வத்துக்கு தெரிந்தால், அப்படிப்பட்ட ஒரு பொருளையோ செயலையோ பக்தன் கேட்டாலும் தெய்வம் கொடுக்காது. ஏனென்றால் பக்தனுக்கு தெரியாது அது எவ்வளவு கொடூரமான விஷயம், அது எவ்வளவு தீமையை எதிர்காலத்தில் விளைவிக்கும் என்பது பக்தனுக்கு தெரியாது, தெய்வத்துக்கு தெரியும். ஒரு தாய் இருக்கின்றால், ஒரு குழந்தை பிள்ளை இருக்கின்றது. அவர்கள் இருவருக்கு நடுவில் ஒரு பளிங்கு போன்ற நச்சு வாய்ந்த ஒரு கத்தி இருக்கின்றது. அந்த குழந்தை பிள்ளை அந்த கத்தியை பார்க்கின்றது. அந்த கத்தி என்ன செய்யும் என்று அந்த குழந்தை பிள்ளைக்கு தெரியாது, அவ்வளோ குழந்தை பிள்ளை. ஆனால் அந்த மினுமினுக்கின்ற வடிவை பார்க்கின்றது குழந்தை பிள்ளை, அழகை பார்க்கின்றது. அதை தரும்படி அது கட்டாயப்படுத்துகின்றது தாயை பார்த்து. அந்த தாய்க்கு தெரியும் அது என்ன செய்யும் என்று. அது ஒரு கத்தி, அதுவும் நஞ்சு பூசப்பட்ட கத்தி. அது எவ்வளவு கொடூரமானது என்று தாய்க்கு தெரியும், இந்த குழந்தை பிள்ளைக்கு தெரியாது. அதனால தான் இந்த குழந்தை பிள்ளை எவ்வளவுதான் அடம் பிடித்தாலும் கடைசி வரைக்கும் அந்த தாய் அந்த கத்தியை
அந்த குழந்தை பிள்ளையிடம் கொடுக்க மாட்டுது. அதன் விளைவு தாய்க்கு மட்டும் தெரியும். அதே போன்று தான் ஒரு பக்தன் அவன் வாழ்வை அழிக்கக்கூடிய ஏதாவது ஒன்றை கேட்டால், அது எப்படி கேட்டாலும் எவ்வளவு காலம் கேட்டாலும் அந்த விஷயங்களை தெய்வம் அந்த பக்தனுக்கு கொடுக்க மாட்டார். ஏனென்றால் தெய்வத்துக்கு தெரியும் அந்த பொருளோ அந்த நபரோ அவருக்கு கிடைத்தால் அந்த பக்தனுடைய வாழ்க்கை மிகவும் மோசமான நிலைக்கு போகும் என்பது தெய்வத்துக்கு தெரியும், பக்தனுக்கு தெரியாது. ஏனென்றால் தெய்வம் முற்காலத்தையும் அறிந்தவர். கடந்த காலத்தை அறிந்த தெய்வம், நிகழ்காலத்தை அறிந்த தெய்வம், எதிர்காலத்தை அறியும் தெய்வம். அதனால தான் பக்தனுக்கு தீமை நடக்கும் என்றால் தெய்வம் அதை கொடுக்காது. இதை ஒவ்வொரு பக்தனும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டாண்டு காலமாக நீங்கள் பக்தர்களை பாருங்கள், ஒரு பக்தனை வாழ்க்கையை பாருங்கள். அவருடைய வாழ்க்கை எப்பொழுதுமே சராசரியாகத்தான் இருக்கும். மிகவும் உயர்வாகவும் இருக்காது, மிகவும் தாழ்வாகவும் இருக்காது. அன்றன்றாடு என்ன தேவையோ அதை நிறைவு செய்கின்ற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை இருக்கும். அப்படித்தான் தெய்வம் அந்த பக்தனையும் வைத்திருக்கின்றது. ஏன் என்று சொன்னால், அளவுக்கு மிஞ்சி கொடுத்து அவன் இந்த உலகத்தில் தொலைந்து போகக்கூடாது, மாண்டு போகக்கூடாது என்பதனால் அவனுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அளவாக தெய்வம் ஒரு பக்தனுக்கு கொடுக்கின்றது. பல பேருடைய கேள்வி அதான், நாங்கள் எவ்வளவோ தேடினோம் தெய்வத்தை, எவ்வளவோ கேட்டோம் தெய்வத்தை, நமக்கு கிடைக்கவில்லையே. சுற்றுமுற்றும் பார்க்குற பொழுது பல பேர் தெய்வத்தை தேடாவிட்டாலும் ஓஹோ என்று வாழுகின்றார்களே, நாம் மிகவும் அன்றன்றாடு போராடி வாழுகிறோமே அப்படி சொல்லி பல பக்தர்கள் நினைக்கின்றார்கள். தெய்வம் வளமையாக சொல்லுவது பக்தனுக்கு, நான் தருகின்ற அருள் உனக்கு போதும். நான் உனக்கு என்னென்ன கொடுக்கிறேனோ அது உனக்கு போதும். அதை கொண்டு நீ நிம்மதியாக வாழலாம் என்பது எனக்கு தெரியும். அதனால தான் தெய்வம் சொல்லுகின்றது, உன்னுடைய வாழ்க்கையை பற்றி உனக்கு முழுமையாய் தெரிந்ததை விட உன்னுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு முழுமையாய் தெரியும். உன்னுடைய தொடக்கத்தில் இருந்து முடிவு வரையும் எப்படி இருக்கும் என்பது தீர்மானித்தது நான். அதனால் உனக்கு அப்பப்போ என்னென்ன தேவையோ அதை நான் கொடுப்பேன். உன் வாழ்வினுடைய முழு அத்தியாயமும் என் கையில் இருக்கின்றது. அதனால் பக்தா, நீ ஒன்றும் யோசியாதே. உனக்கு எப்போ என்ன தேவை என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தெய்வம் பக்தனுக்கு சொல்லும். அதனால தான் ஒவ்வொரு பக்தனும் ஒரு சிந்தனையில் வைக்க வேண்டிய விஷயம், தெய்வத்தை நாடுகின்ற பொழுது மனிதர்களால் செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கின்றது. சில விஷயங்கள் தெய்வத்தால் மட்டும்தான் செய்யக்கூடிய காரியங்களும் இருக்கின்றது. வாழ்க்கை இன்பமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மனிதருடைய முயற்சி இருக்க வேண்டும். அதனோடு தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பாதுகாப்பும் இருக்க வேண்டும். தனியே ஒரு பக்தனுடைய முயற்சி வாழ்வை கொடுக்காது, நிம்மதியை கொடுக்காது, பலனை கொடுக்காது. ஒரு மனிதனுடைய முயற்சி, தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் ரெண்டும் சேர வேண்டும். பொருள் பண்டங்கள் இருக்கின்றது, அது மனிதனுடைய முயற்சி. நோயற்ற வாழ்க்கை, அது தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம். நன்றாக வயிறு முட்டை சாப்பிடுகின்றோம், மனித முயற்சி வைத்துக்கொள்ளுவோம்.
அது செமிப்பது செமிக்காமல் விடுவது அது தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம். வாழ்க்கை எல்லாம் இருக்கின்றது, மனித முயற்சி என்று வைத்துக்கொள்வோம். நீண்ட காலம் வாழ்க்கை, நீண்ட ஆயுள், அதை கொடுப்பது தெய்வத்தினுடைய அனுக்கிரகம். இப்படி தெய்வத்தால் மட்டும் செய்யக்கூடிய சில காரியங்கள் இருக்கின்றது. அது மனிதன் எவ்வளவுதான் முயன்றாலும் சாத்தியப்படாது. அது தெய்வத்தால் மட்டும்தான் முடியும். அதனால தான் ஒவ்வொரு பக்தனுடைய வாழ்க்கைக்கு பின்னாலேயும் தெய்வம் அவனை தாங்கிக் கொண்டு தான் இருக்கின்றது. அதான் உண்மை. ஆனால் அளவோடு, தேவையோடு மட்டும். இப்போ இந்த கதையை பார்த்தீங்கன்னா, ஒரு பக்தன் கடவுளை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்தான். ஒரு கட்டத்தில் அவனுடைய வாழ்க்கை சோதிக்கப்பட்டது, பிரச்சனை வந்தது, இழப்புக்கள் வந்தது, அவன் தனியே விடப்பட்டான். அப்பொழுது அவனுடைய உள் மன கூக்குரல் சொன்னது, உன்னுடைய பாரம் எல்லாவற்றையும் நீ தெய்வத்திடம் போட்டுவிடு. அவனும் அதை நம்பி தெய்வத்தின் மேல் தன்னுடைய பாரத்தை போட்டு விட்டான். பல ஆண்டுகள் கழித்து அவனுடைய துன்பங்கள், துயரங்கள் எல்லாமே கடந்து மீண்டும் ஒரு சுகமமான வாழ்க்கைக்கு வந்தான். அப்படி வருகின்ற பொழுது அவன் தெய்வத்தை பார்த்து கேட்டான், இவ்வளவு காலமாக நான் பல துன்பங்கள் எல்லாமே பட்டேனே, உண்மை காணவில்லையே அப்படி என்று சொல்லி அவன் தெய்வத்தை பார்த்து கேட்டான். தெய்வம் அவனுக்கு அவன் நடந்து வந்த பாதை, வாழ்க்கை பாதையை ஒரு கடற்கரை மணலிலே கால் தடங்களாக காட்டினாள். அவனுடைய துன்பம் தொடங்கிய காலத்தில் இருந்து துன்பங்கள் முடிந்த காலம் வரைக்கும் அந்த கால் தடங்கள், வாழ்க்கை பாதை என்ற கால் தடங்கள் 4 பாதங்களை அதிலே காட்டினார். அந்த 4 பாதங்களிலே, 4 பாதங்கள் என்பது 2 மனிதர்கள் நடந்து போன வாழ்க்கை பாதை. ஒன்று அவனுடையது, இன்னொன்று இன்னும் ஒரு ஆளுடையது. அப்பொழுது அவன் பார்க்கின்றான், சில இடங்களிலே 4 பாதங்கள், 2 பேர் நடந்து வந்திருக்கிறோம், நான் நடந்திருக்கிறேன், என்னோடு கூட ஒரு நடந்து வந்திருக்கின்றார். சில கட்டங்களில் 2 பாதங்களை காணவில்லை, 2 மட்டுமே இருக்கின்றது. அந்த 2 பாதங்கள் இருக்கின்ற இடங்கள், அந்த நேரங்களை பார்த்தால் அது அவனுடைய வாழ்க்கையில் துன்பமான பகுதி. அப்பொழுது அவன் நினைத்து கொண்டான், என் வாழ்க்கையில் துன்பமாக இருந்த பகுதியில் நான் மட்டும்தான் நடந்து வந்திருக்கின்றேன். கடவுளே, நீர் மற்ற ஆளாக இருந்தால் நீ உண்மை காணவில்லையே, அப்படி துன்பத்தில் என்னை கையை விட்டு விட்டீரே என்று சொன்னான். அப்பொழுதுதான் தெய்வம் சொன்னது, உன்னோடு கூடத்தான் நான் நடந்து வந்தேன், அதனால தான் 4 பாதங்கள். துன்ப வேளையில் 2 பாதங்கள், அந்த 2 பாதங்களை முற்று பாரும். அந்த 2 பாதங்களும் உன்னுடைய பாதங்கள் அல்ல, அது என்னுடைய பாதங்கள். உன்னுடைய துன்ப வேளையில் நான் உன்னை என்னுடைய தோள் மேல் தூக்கி சுமந்து வந்தேன். ஒவ்வொரு துன்பத்திலையும் உம்மை நான் சுமந்து வந்தேன், நீ என் தோள் மேல் இருந்து வந்தீர் அப்படின்னு சொல்லி தெய்வம் சொன்னது. துன்ப வேளையில் நான் தான் உன்னை தாங்கி சுமந்து வந்து இந்த சாதாரண வாழ்க்கையில் எல்லாத்தையும் கடந்து விட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தெய்வம் சொன்னது. அதனால்தான் ஒவ்வொரு பக்தனுக்கும் தெய்வம் சொல்லுவது, பக்தா, உன்னுடைய எல்லா வேளைகளிலையும் இன்பத்திலும் துன்பத்திலும் நான் உன்னை சுமந்து வருகின்றேன், உனக்கு தேவையானதை தருகின்றேன், நான் எப்பொழுதும் உன்னோடு இருக்கின்றேன், அதனால் நீ எப்பொழுதுமே கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை. நன்றி.